காலை வணக்கம். நம்ம உடம்பை தினமும் பயன்படுத்துகிறோம். ஆனா அதற்கான வழிமுறைகளை புரிந்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்த உறுப்புகள் வெறும் அலங்காரத்துக்காக இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற குரல் சாதாரண விஷயம் கிடையாது. இது கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய பவர். குரல் இல்லைன்னா நம்ம மனசுல இருக்கிறத யாருக்கும் சொல்ல முடியாது. பசிச்சா கூட சைகை காட்டி தான் சொல்லணும். குரல் ஒண்ணுதான், ஆனா பயன்படுத்துற விதம் ரெண்டே. ஒரு குரல் மனசை மகிழ்ச்சியாக்கும், இன்னொரு குரல் மனசை உடைக்கும். ஒரு குழந்தைய வான்னு சொன்னா குழந்தை ஓடி வரும். அதே வான்னு கோபமா சொன்னா அதே குழந்தை நடுங்கும். வார்த்தை ஒரே வார்த்தை தான், குரல் மாறினா அர்த்தமே மாறிடுது. நம்ம குரல் தான் நம்ம உண்மையான குணத்தை காட்டுது. குரல் கத்துறதுக்காக மட்டும் இல்ல, ஆறுதல் சொல்ல, மன்னிப்பு கேட்க, நம்பிக்கை கொடுக்க, இதுக்காக தான். ஒரு நல்ல வார்த்தை மனசுல மருந்து மாதிரி வேலை செய்யும். ஒரு கெட்ட வார்த்தை ஆழமான காயம் மாதிரி வலிக்கும். அந்த காயம் தோல்ல தெரியாது, மனசுலதான் இருக்கும். குரல் பேசுறதுக்கு முன்னாடி மனசு சுத்தமா இருக்கணும். குரல் இனிமையா இருந்தா வாழ்க்கையும் இனிமையா இருக்கும். நான் பேசும்போது அடுத்தவர் மனம் நோக்காமல் பேசணும். மண்ணிலிருந்து எங்களை உருவாக்கி உயிர் ஊதிய உன்னத கடவுளே, பார்க்க கண்களாய் ஒளி தந்தாய், கேட்க காதுகளாய் அருள் தந்தாய், பேச குரலாய் உணர்வு தந்தாய், வாழ்க்கையே அர்த்தமாய் மாற்றிய உமக்கு நன்றி.